ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பைஸ் பிளெண்ட். இன்றைக்கு நான் ஸ்வீட்டான ஃப்ளேவர்ஃபுல்லான ரவா லட்டு எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இந்த லட்டுக்கு சேர்க்குற கண்டென்ஸ் மில்க், பட்டர், நெய், ஏலக்காய் பவுடர் எல்லாமே சேர்ந்து சாப்பிடக்க நல்ல ஒரு வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2.5 கப் அன்ரோஸ்டட் ரவை எடுத்திருக்கிறேன். சீனி 1 கப், 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஏலக்காய் எடுத்து செய்கிறதுக்கு முதல் ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுக்க போகிறேன். அப்போ தான் லட்டு நல்லா வாசமாக இருக்கும். தோலை எல்லாம் எடுத்துட்டு சீட்ஸை மட்டும் இடித்து எடுக்கணும். இதில் இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஏலக்காய் பவுடர் இருக்குது. கஷூஸை இப்படி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ரெய்சின்ஸ், பட்டர் 3 டேபிள் ஸ்பூன்ஸ், நெய் 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ், மில்க் நல்லா சூடாக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். ஸ்டோவை லோ மீடியம் ஹீட்டில் விட்டுருக்கிறேன். பட்டர் மெல்ட் பண்ணினோடனே ஃபர்ஸ்ட்டாக கஷூஸை சேர்க்க போகிறேன். கஷூஸ் ப்ரௌன் கலராக சேஞ்ச் பண்ண முதலே ரெய்சின்ஸையும் சேர்க்குறேன். இதுக்குள்ளே தான் ரவையையும் சேர்த்து வறுக்க போகிறேன். ரவையோட சேர்ந்து வறுபடைக்க நல்ல கணக்காக வரும். ரெய்சின்ஸ் லைட்டாக இப்படி ஊதிக்கொண்டு வரைக்க ரவையை ஆட் பண்ணுறேன். ரவை நல்ல வெள்ளையாக இருந்தால் தான் லட்டு பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். அன்ரோஸ்டட் ரவை வாங்கினாலும் சில நேரம் வெள்ளையாக இருக்காது. எனக்கு இந்த முறை நல்ல வெள்ளை ரவை கிடைக்கல. லட்டு செய்கிறதா இருந்தால் ஸ்பெஷலாக வெள்ளை ரவையில் செய்தீங்கன்னா நல்லா வடிவாக இருக்கும். சரியான லோ ஹீட்டில் தான் வச்சு செய்து கொண்டிருக்கிறேன். ரவை எப்போ நெறிஞ்சாலும் லட்டு பிடிக்க உதிர்ற மாதிரி வரும். அதோட லட்டுலேயும் ரவை எரிஞ்ச வாசம் வந்து கொண்டிருக்கும். எப்போ ஹீட் கூட வர மாதிரி இருந்தால் இடைக்கிட ஆஃப் பண்ணி விட்டுட்டு செய்யுங்க. லட்டுக்கு நிறைய ஏலக்காய் பவுடர் போடணும். கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரவைன்ற வாசம் வந்து கொண்டிருக்கும். இவ்வளோ ரவைக்கும் நான் 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். மிச்சத்தை கடைசியாக சேர்க்க போகிறேன். ஏலக்காயை இடிச்சிட்டு தோல் எல்லாத்தையும் வடிவை அரித்து நல்ல பவுடராக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா பிறகு நெய்யை ஆட் பண்ணுறேன். நெய்யை கடைசியாக சேர்க்க லட்டில் நல்ல நெய் வாசம் வந்து கொண்டிருக்கும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு சுகரை ஆட் பண்ணுறேன். ரவையை எரிய விடாமல் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். ஸ்டார்ட்டில் இருந்து லோ ஹீட்டில் வச்சு தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ தான் போட்ட பட்டர், நெய், ஏலக்காய் எல்லாம் ரவையோட நல்லா ஊறி லட்டு சாப்பிடக்க நல்ல நெய் பட்டர் வாசத்தோட டேஸ்டாக இருக்கும். முதல் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருந்தேன் நான். இப்போ மிச்சம் இருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் சேர்க்குறேன். ஏலக்காய் வாசம் பிடிக்காமல் இருந்தால் இந்த டைமில் வெனிலா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரவையோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்த்தா பிறகு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடணும். தொடர்ந்து ஹீட் வந்து கொண்டிருந்தால் லட்டு நல்லா ஹார்டாக வந்துடும். இப்போ இந்த ஹீட்லேயே கண்டென்ஸ் மில்க்கு மெல்ட் பண்ணி ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துடும். லட்டு செய்யக்க நல்ல ஹெவியான பொட்டம் உள்ள பேனில் செய்தால் தான் ரவை கடைசி வரைக்கும் பேர்ன் பண்ணாமல் இருக்கும். நான் இப்போ கேஸ்ட் அயர்ன் பேனில் தான் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் ஹீட்டு கன நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்போ நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்தா பிறகு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போவும் நல்ல ஹீட் வந்து கொண்டிருக்குது. நீங்கள் எடுக்கிற பேன் லைட்டான பொட்டம் இருக்கிறதா இருந்தால் இந்த கண்டென்ஸ் மில்க் மெல்ட் பண்ணும் வரைக்கும் ஹீட் வந்து கொண்டிருக்கணும். அதால் இடைக்கிட ஸ்டோவை போட்டுட்டு ஆஃப் பண்ணி செய்து கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
இந்த மிக்ஸை நான் வேறு டிஷ்ஷுக்கு மாற்றாமல் இதே பேனில் வச்சு தான் பிடிக்க போகிறேன். இப்படி லைட்டான சூட்டில் இருக்க பிடிச்சா தான் லட்டும் பிடிக்க நல்ல ஈஸியாக இருக்கும். இன்னும் நான் பால் சேர்க்கையில் லைட்டான சூட்டோடு இப்படி பிடிக்க ஈஸியாக பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆக பிடிக்க கஷ்டமாக இருக்கேக்கு தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக பால் சேர்க்க வேண்டி வரும். ஒவ்வொரு லட்டு பிடிக்கையும் ரவை எடுக்க கஷூஸ் ரெய்சின்ஸ் எல்லாம் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்து எடுக்கணும். ரெய்சின்ஸ் இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி பிடிச்செடுத்தா லட்டு பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். கொஞ்சம் லட்டு செய்த பிறகு ரவை கொஞ்சம் ட்ரையாக வந்துட்டுது. இப்போ ஆல்ரெடி சூடாக்கி வச்சுருந்த பாலை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு பிடிக்கிறேன். இப்படி இடைக்கிடையில் தேவைப்படைக்க எடுத்து வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிடிக்கணும். பால் விட்ட பிறகும் இடைக்கிடையில் இப்படி பிடிக்க ரவையெல்லாம் கையில் ஒட்டுப்பட்டு வரும். இப்படி எடுக்க உதிர்ந்து கொண்டு கொஞ்சம் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கையை நினைச்சிட்டு பிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கலாம். இப்படி எல்லா லட்டையும் தேவைப்படைக்க எடுத்து வச்சுருந்த பாலையும் சேர்த்து பிடிச்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 28 லட்டு கிட்ட செய்யலாம். இதை காற்று போகாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 10 டேஸுக்கு மேலே வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நிறைய கஷூஸும் வெளியில் ரெய்சின்ஸும் தெரிகிற மாதிரி பிடிச்செடுத்துருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பட்டர், ஏலக்காய், நெய் எல்லாம் விட்டு செய்தீங்கன்னா சாப்பிட்டு முடியும் வரைக்கும் ஒவ்வொரு லட்லேயும் அந்த வாசம் வந்து கொண்டிருக்கும். இந்த லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.